ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நம்ம ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போகிறோம். ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து 30 செகண்ட்ஸு. டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட பண்ணுறேன், நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் டைமர் ஆன் பண்ணிடுறேன். ஓவர் வெயிட்டடாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஆல்டர்னேட் வே. ஸோ ரெண்டு மாதிரி பண்ணாலும் நமக்கு வந்து கேலரிஸ் பர்ன் ஆகும். செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு ஒர்க் அவுட்டுக்கு அடுத்தும் நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் அந்த வீடியோ லென்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிரேக் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டலை, நான் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஒர்க் அவுட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பட் கீக் பண்ண போகிறோம். அது நீங்கள் வந்து ஆல்டர்னேட் வேல எப்படின்னா, நீங்கள் ஓவர் வெயிட்டடாக இருந்தீங்கன்னா ஜம்ப் பண்ண வேண்டாம். ஆல்டர்னேட் வேல நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரெண்டு கையை இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி டச் பண்ணீங்கன்னா போதும். ஆல்டர்னேட் வே இது. ஸோ நான் வந்து நான் பண்ண போகிறது ஜம்பிங். ஒரு தடவை ஜம்ப் பண்ணும் போதும் நம்மளோட ஹேண்ட் கிட்ட நம்ம லெக் வந்து டச் ஆகணும். ஆல்டர்னேட் வேல இந்த மாதிரி ஸ்லோவா பண்ணிக்கணும். தேர்ட் ஒர்க் அவுட் என்ன பண்ண போறோம்னா ஸ்குவாட் வித் சைட் கிரன்ச்சஸ் பார்க்க போறோம். இந்த ஆல்டர்னேட் வேல நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்குவாட் மட்டும் போட்டுக்கோங்க. அதே வந்து அட்வான்ஸ் லெவல்ல ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு ஸ்குவாட் பொசிஷன் சைடு இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடும் பண்ண போறோம். டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். இது பண்ணும்போது உங்களுக்கு சைட் மசில்ஸ் நல்லாவே கம்மியாகும். ஓகே, நம்ம ஃபோர்த் ஒர்க் அவுட் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளட்டர் கிக்ஸ் தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்ண போறேன்னு நீங்க பாருங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் இட்ஸ் ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம். டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். நான் படுத்துட்டு ஆன் பண்ணுறது. ஸோ நான் உங்களுக்கு பொசிஷன் சொல்லிடுறேன். ரெண்டு கையும் நம்ம பட் கீழே வச்சுட்டு ரெண்டு லெக்கும் இப்படி நம்ம கீழே டச் பண்ணாமல் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பிரேக் இல்லாமல் நம்ம கொண்டு வரப்போம் மேலே கீழே. ஓகேவா? ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் காலு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இது ஆப்ஸ் நல்லாவே உங்களுக்கு பர்ன் ஆகிற ஃபீல் இருக்கும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. ஆப்ஸ் ஒர்க் அவுட்டும் கேட்டீங்கன்னு சொன்னால் நான் எல்லாமே மிங்கிள்டாக தான் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த் ஒர்க் அவுட் வந்து சைட் லன்சஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னா, அந்த ரெண்டு காலையும் வச்சுக்கோங்க. இந்த சைடு பண்ணும்போது காலை இப்படி நகர்த்தி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்படி. ஸோ இது நம்ம டைமர் ஆன் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். சிக்ஸ்த் ஒர்க் அவுட் என்ன பண்ண போறோம்னா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் தான் பண்ண போறோம். அதையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் குள்ள போய்க்கலாம். பொசிஷனு
ஸோ நான் டைமரும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒர்க் அவுட் என்ன பண்ண போறோம்னா பைசைக்கிள் கிரன்ச்சஸ். இதுவுமே ஆப்ஸுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அதே மாதிரி டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல லைன் பொசிஷன் போயிடுறேன். ஓகேவா? 2 கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி நம்ம பண்ண போறோம். ஓகேவா? நம்ம 8வது ஒர்க் அவுட்குள்ள வந்துட்டோம். 8th ஒர்க் அவுட் என்னன்னா பர்பீஸ் தான் பண்ண போறோம். ஃபுல் பர்பீஸ் போட போறது கிடையாது. நம்ம சிம்பிள் பர்பீஸ் தான் போட போறோம். டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். ஒர்க் அவுட் வந்து ஐஸ் கிளாப் தான் பண்ண போறோம். இதோட ஆல்டர்னேட் வே, அதாவது மாடரேட்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல நீக்கு கீழே ஒரு கிளாப் வரும். இப்படி அட்வான்ஸ்ட் லெவல்ல வந்து ஜம்ப். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை கிளாப் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, கை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஜம்பிங்ல கிளாப் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப வேகமா தட்டிக்காது, கை பண்ணிக்கும். 10th ஒர்க் அவுட். காலை இப்படி நல்லா நகர்த்தி வச்சுக்கிட்டு நம்ம சைட்ல ஃபிங்கரை தொடுவோம்ல, நம்ம கட்ட வரல, காலுக்கு கட்ட வரல, இந்த ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போறோம். இது எல்லாமே ஈஸி தான். ட்ரை பண்ணுங்க. டைமர் ஆன் பண்ணியாச்சு. நல்லா காலை நகர்த்தி வச்சுட்டு ஒர்க் அவுட்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இது அடிஷனலா இந்த 10க்குள்ள நம்ம இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி மதர் ஆஃப் ஒர்க் அவுட் நம்ம பிளான் தான் இப்போ பண்ண போறோம். இது அந்த 10 ஒர்க் அவுட் கூட சேர்க்காம இதை செப்பரேட்டா நீங்க இந்த ஒர்க் அவுட் கூடவே 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம டைமர் ஆன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஓகேவா? நம்ம பொசிஷன் வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நம்ம சிம்பிள் பிளான்கே வச்சுக்கலாம். ஓகேவா? பொசிஷன் வந்துட்டு நான் டைமர் ஆன் பண்றேன். ஆப்ஸ் நல்லா பர்ன் ஆகும். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பிளாங்க் பண்ணலாம்.
ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கு பாடி பெயின் இருக்காது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து 10 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ அடுத்துக்கிட்டு கோப்ரா ஸ்ட்ரெச் தான் பண்ண போதும். 2 3 4 5 6 7 8 9. அப்படியே பப்பி ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது முட்டி போட்டுக்கோங்க. 1 2 நீங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது டே 1ன்றதுனால உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வாக்கிங் போயிடுங்க. இப்போ நான் இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு சைடு பண்ணதுக்கே எனக்கு நல்லா ஸ்வெட் ஆகுது, எனக்கு நல்லா மூச்சு ஆகுது. கார்டியோ ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட் 30 செகண்ட் ரெஸ்ட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ண மொத்த ஒர்க் அவுட்டுமே 3 டைம்ஸ் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 3 செட் போடணும்னா எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம 10 ஒர்க் அவுட் போடுறோம் இல்லையா, இந்த 10 வந்து மறுபடியும் 3 டைம் நம்ம ரிப்பீட் பண்றது தான் 3 செட். ஸோ நீங்க ஒன்னொன்னு பண்றதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அப்புறமா 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கோங்க. இது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம 7 டேஸ் கடைசி 8வது நாள் நீங்க மறுபடியும் வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு என்ன சேஞ்ச் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 21 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நம்ம பண்ணலாம். இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம 21 டேஸ் சேலஞ்ச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 7 டேஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன்.